குரூப் 2 2022 ஆன்சர் கீ. பார்ட் பி பொது அறிவு. நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. பின்வரும் கூறுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது? குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். நாட்டின் நிதி நிலைமைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. கிதாப்-இ-நவ்ரஸ் என்பது 2ஆம் இப்ராஹிம் அடில்ஷா என்பவரின் பாடல்களின் தொகுப்பு நூல். புத்த கவிஞர் அஸ்வகோஷ் புத்த சரிதையை சமஸ்கிருதம் மொழியில் எழுதினார். கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனையால் வகைப்படுத்தப்படுகிறது என்ற மேற்கண்ட கூற்று யாருடையது? S.M. ஃபேர்சைல்ட். பொருத்தமில்லாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். கிராமம், பக்ஷி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளைக் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பட்டியல் 1 இடம். பட்டியல் 2 தோண்டப்பட்டது. ஷான்கி தாரோ, மஜீந்தார், குல்லி, ஆரல்ஸ்டீன், ரஹி ஹார்கி, அமராந்திரநாத், தோலாவிரா, ஜே.பி. ஜோஷி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? நர்மதா. இரு ஒத்த கம்பிகள் சம அளவுள்ள எடையால் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன. அவற்றின் மீட்சியியல் குணங்களின் விகிதம் 5:3 எனில் கம்பிகளின் நீட்சி விகிதம் என்ன? 3:5. மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர்? லான்ஸ்டீனர். அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும்? கோள வடிவமற்ற. கூற்று ஏ. அறிவியல் சிக்கலான, கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவையாகும். காரணம் ஆர். அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள் கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியது. ஏ கூற்று சரியானது, ஆனால் காரணம் ஆர் தவறானது. கீழ்கண்டவற்றை பொருத்துக. அப்போஸ்போரி ஸ்போட்ரோபைட்டிலிருந்து நேரடியாக கேட்மிட்டோபைட்டை உருவாக்குகிறது. பார்த்தினோகாபி அப்போகேமி கேமிட்டோபைட்டிலிருந்து நேரடியாக ஸ்போரோபைட் உருவாக்குகிறது. பார்த்தினோகாபி கருவுறாமல் பழம் உருவாகுவது. பார்த்தினோஜெனிசிஸ் கருவுறாத முட்டை செல்லிலிருந்து கரு உருவாவது.
பின்வருவனவற்றில் எவை சரியானதாக பொருத்தப்பட்டுள்ளது? தபோசிஸ் முகர்ஜி, வேதியியலாளர். உலக இளைஞர் திறன் தினம் கொண்டாடப்படுகிற நாள் ஜூலை 15. உலக ஆடவர் ஒற்றையர் இறகு பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் வென்ற முதல் இந்திய ஆண் இறகு பந்தாட்ட விளையாட்டு வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த். 2022-23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்க்கண்ட பற்றுச்சீட்டை தொகையை இறக்கு வரிசையில் எழுதுக. முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், மாநில காலால் வரி, மோட்டார் வாகன வரி. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 2022-23 தமிழ்நாட்டின் பெயர் அளவில் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 14% கணக்கிடப்படுகிறது. 2022-23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறையின் ஜிஎஸ்டிபி 3.63% கணக்கிடப்படுகிறது. 2022-23 ஜிஎஸ்டிபி சதவீதமாக நிலுவையிலுள்ள கடன் 27.76% எதிர்பார்க்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது கூட்டு குடும்ப அமைப்பின் அம்சம் அல்ல? தனிமனித அடையாளம். தமிழ்நாடு வீடு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961 மற்றும் 1970. ஜனனி ஷிஹி சுரக்ஷா காரியாரம் இலவச டிராஃபிக் சேவையில் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஜேஎஸ்எஸ்கே ஆனது டிஎன்ஹெச்எஸ்பி-யால் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது. டிராஃபேக் வாகனம் ஒரு வயது குழந்தையையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டிய விருதுநகர் சங்கரலிங்கர் உண்ணாவிரமிருந்து உயிர் துறந்த ஆண்டு 1956 அக்டோபர். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? எம்.சி. ராஜா. கீழ்க்கண்டவற்றில் ஒன்று மற்றும் நீதி கட்சியின் சாதனை அல்ல. ஒத்துழையாமை இயக்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல? நியூ இந்தியா. உழைப்பும் உப்பமும் காண்பவர் யார்? விடாமுயற்சி உடையோர். ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? தூய்மை, துணைமை, துணிவு. நொய்யால் எரிநுதுப்பேம் என்றற்றால் கௌவையால் காமம் நுதுப்போம் எனல் என்னும் குறளில் நுதப்பேம் என்பதன் பொருள் அவித்தல். வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதிநூல் எது? நாலடியார். எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மோர்டிமர் விலார் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார்? அரிக்கமேடு. சரியானவற்றை தேர்ந்தெடு. கட்சி. நிறுவனர் சுதந்திரா கட்சி. சி. ராஜகோபாலாச்சாரி, கதர் கட்சி. சோஹன் சிங் பக்னா, சுயராஜ்ய கட்சி. மோதிலால் நேரு, பார்வர்ட் பிளாக் கட்சி. சுபாஷ் சந்திர போஸ். கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்தியதைத் தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடப்பதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி.டி. கோஸ்லாவின் பெயரை பரிந்துரைத்தார். கொல்கத்தாவில் முகமதியரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் அப்துல் லத்தீப். நிலக்குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் இடைத்தரகர்களை நீக்குவது. பின்வருவனவற்றுள் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது? வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, மானியங்களை
நிர்வகிக்கும் கொள்கையை வகுத்தல். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள நிதியுறவை பார்ப்பது. நூற்புழு. நூற்புழு ஒட்டுண்ணிகளின் பேரின பெயருடன் பொதுவான பெயரை சரியாக பொருத்தவும். ஆன்சைக்ளோஸ்டோமா. கொக்கிப்புழு. எண்டோரோபியஸ். முள்புழு. வௌச்சோரியா. ஃபைலேரியல் புழு. ட்ரைக்ரியூஸ். சாட்டைப்புழு. $2PJ@$8 LB. இந்த குறியீடு B@L என்பது Y75 என்று குறிக்கப்பட்டால் $1/ என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? F.3. பெருக்கல் என்பது வகுத்தல், கழித்தல் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது கூட்டல் மற்றும் கூட்டல் என்பது கழித்தல் எனில் 3 - 15 ÷ 19 பெருக்கல் 8 கூட்டல் 6 மதிப்பு என்ன? 2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண். 23. 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு யாது? 75,000 லிட்டர். 12 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஓர் அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் என்ன? 36 சென்டிமீட்டர். பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்கான ஓராண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் தனிவட்டியாகும்? 100. ஓர் ஆண்டுக்கு X% வட்டி வீதத்தில் X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி வீதமானது X எனில் அசலின் மதிப்பு 100/X. 2x + 3y 3x + 5y = 8:29 எனில் X/Y என்பது 3:4. 5/6 = X/12 எனில் X-இன் மதிப்பு 10. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? 20 லிட்டர். A³ - 9AX² A - 3x² ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியைக் காண்க. A - 3x. குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் 52,000 ரூபாயை கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகளுக்குப் பிறகு தனது கடனிற்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார்? 13%. கீழ்க்கண்டவற்றை பொருத்துக. பொருள். சட்டம். ஆண்டு. விசாரணை ஆணையச் சட்டம் 1952. மத்திய குடிமைப் பண்புகள் விதிகள் 1964. பொது பணியாளர்கள் சட்டம் 1850. அகில இந்திய பணிகள் விதிகள் 1968. கான்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்க்கண்டவற்றுள் எது எவை சரியானது? இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். 1 மட்டும் சரியானது. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 53(b)யை இணைத்துள்ளது? 97வது திருத்த சட்டம் 2011. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? சுரண்டலுக்குண்டான உரிமை. கீழ்காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது? தனித்துவமான மத்திய பகுதிகள். இந்திய உச்ச நீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1, 3, 4 சரியானது.
உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு ஆகும். இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பைக் கொண்டது. இந்திய உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. கீழ்காணவற்றை பொறுத்துக. செஞ்சி, கிரிதுர்கா, ஆனைமலை, வனதுர்கா, வேலூர், ஜலதுர்கா, பாஞ்சாலங்குறிச்சி, ஸ்தலதுர்கா. கிபி 1504 நிறுவப்பட்ட ஆக்ரா நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார். செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? 2 மட்டும் சரி. ஒரு மாவட்டத்தின் உண்மையான மக்கள் தொகையை அம்மாவட்டத்தின் சராசரி மக்கள் தொகையை கொண்டு வகுத்தல். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அயனமண்டல பசுமை மாறக்காடுகள், அயனமண்டல மழைக்காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், பருவக்காற்று காடுகள், வறண்ட பாலைவனங்கள், முட்புதிர்கள், சதுப்பு நிற காடுகள், ஓதக்காடுகள். இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1 மற்றும் 3 மட்டும். கடகரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அச்ச மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 30° ஆகும். கூற்று ஏ. உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புற திசுக்களில் இருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கிறது. காரணம் ஆர். பிளாஸ்மாவில் உள்ள லிப்பிட்களின் மதிப்பீடு தமனி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவங்களுக்கு வழிவகுக்கிறது. இது பெருந்தமனி தடுப்புத்தோல் அழற்சிக்கு வழிவகுக்கிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யவும். H3O+, NH4+, H2S, H2O. எஸ் வடிவ வளர்ச்சி வளைவை காட்டும் மக்கள் தொகையில் காணப்படுவது போல் சுற்றுச்சூழல் வளங்களுடனான உயிரியல் ஆற்றலின் தொடர்பு. dN/dt (Rn(n-k)/k). இங்கு n என்பது மக்கள் தொகையில் உள்ள தனிநபர்களின் எண்ணிக்கை, t என்பது நேரம், r என்பது சம்பந்தப்பட்ட உயிரினத்தின் உயிரியல் திறன் மற்றும் k என்பது தாங்கும் திறன். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. சிமோர்க் 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. காரணம் ஆர். இது செயற்கைக்கோள்களை எடுத்து செல்லும் ஏவுகலன் ஆகும். ஏ தவறானது மற்றும் ஆர் சரியானது. மெய்நிகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020 எந்த நாட்டால் அமைக்கப்பட்டது? சவுதி அரேபியா. இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ராஜஸ்தான். 2021 நிதியரசர் டி. முருகேசன் குழு தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து வினாவிற்கு விடையளிக்கவும். கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது இணைய வழியாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளின் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தரவு தகவல்கள் அவ்வப்போது சேர்க்கப்படுகின்றன. இத்தகவல்களை பயன்படுத்தி அதிக செயல்பாடுகளானது தான் இயக்கப்படுகிறது, எளிதாக்கப்படுகின்றன, மேலும் நாள்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றன. கீழ்கண்டவற்றில் எது சிறப்பான கூற்றாக அமையும்? சிறப்பான தகவல் மூலமான கொள்கை முடிவெடுக்க அரசிற்கு இது உதவும். சரியான விடையை தேர்ந்தெடு. கோவிட்-19 காரணமான ஏற்பட்ட சூழ்நிலையில்
மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021 GSDPயில் 5% மேம்படுத்தப்பட்டது. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? சட்டப்பிரிவு 38. கீழ்காண்பவைகளில் எவை சரியானது? 1 மற்றும் சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியாக மாற்றங்களால் அடையாளம் காணப்படலாம். 2021 ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான காலவரிசைப்படி எழுதுக. குஜராத், ரந்தன்பூர், சித்தூர், மல்வா. மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார்? ருக்மிணி லட்சுமிபதி. ஞானம் கருதினும் கைகூடும். மேற்கண்ட திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? 2 மற்றும் காலமும் இடமும். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது வரி இல்லாத நிலம் தொடர்புடையது. பின்வரும் கூற்றுக்களை காண்க. 1, 2, 3 சரியானது. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தளின் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாகும். 1905 நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுந்தரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். 1905 ஆகஸ்ட் 7 கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. கிபி 1931 ஆண்டின் 2வது வட்ட மேஜை மாநாடு. 1 மற்றும் 2 சரி. வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தபோது நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். வண்டல் மண், மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிம பொருள் மூலம் வளமானதாக உள்ளது. கூற்று ஏ. வ. உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம் ஆர். இந்திய கடற்கரை வணிகத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுகையை அவர் எதிர்த்தார். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. காரணம் ஆர் ஏ கூற்றை விளக்குகிறது. அரசியல் சாசன பகுதி 5 5ஆம் அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரத்தை நியமனம் செய்கிறது. அவர் இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் ஆவார். 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழில்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு 24. பின்வருவனவற்றில் பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையது? ஊதியங்கள். கீழ்கண்டவற்றுள் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை? 2 மற்றும் 3. மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன், நிதி ஒதுக்கீடு. அறிவியல் சிந்தனையின் கொள்கைகள். 1, 2 மற்றும் 3. அனுபவவாதம், பகுத்தறிவுவாதம், சந்தேகம். 1³ + 2³ + 3³ etc. என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும்? 8. மதிப்பு காண்க. √3 of √3 of √3.
3/1. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்ணுக்கான சரியான சராசரியை காண்க. 79.48. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? 5. ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரமாகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மணி. 5000க்கு 8% வட்டி. வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 32. 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது 1272. அசல் 48,000ஆனது 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்கிறது எனில் வட்டி விகிதம் காண்க. 7%. 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. 10:1. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. 25%. ABC என்ற வேட்பாளர்கள் பள்ளித் தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு சதவீதத்தை காண்க. 49%. இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். இவ்விரு எண்களின் ஒரு எண் 48 எனில் மற்றொரு எண்ணை காண்க. 80. வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளிகளின் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளிகளில் ஒன்றாக சந்திப்பார்கள்? 8 முற்பகல்.